friends, welcome to 80s மாமியார். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா எங்க அக்கா பொண்ணு கீர்த்தனா பேரு இவ சென்னையில இருந்து வந்திருக்கா. ஹாய் சொல்லு. ஹாய். இவ பேத்தி நான் முன்னே காமிச்சிருக்கேன். ஹாய். இப்போ அவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அவங்க சித்தப்பாக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அங்கிருந்து வாங்கிட்டு வந்து அவங்க சித்தப்பாக்கு செஞ்சு கொடுக்க போறா. அவ செய்ய போறா. எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. எங்க சித்தப்பாக்கு நான் செய்யற நண்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஊருக்கு வந்திருக்கேன் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு. இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு நண்டு செய்ய போறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு வந்து வாங்கும்போது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அவங்க கட் பண்ணி இது பண்ணி கட்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ எப்படி நண்டை வந்து சில பேருக்கு வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்காக இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுதான் அந்த ஃபுல் நண்டு. இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கால் கார்னரில் இருக்கிற இந்த பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த மேல் ஓடை எடுத்துடணும். இது எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த காலில் இருக்க இந்த கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறது ரொம்ப சிம்பிள். எப்படிங்கிறத சொல்கிறேன். இதான் இந்த மூணு கண்ணு நண்டுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி வந்து இது ரொம்ப ஹீட்டான பொருள். இந்த மாதிரி கோல்டு சீசனு, வின்டர் சீசனு, மழை காலத்துலலாம் வந்து நண்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹீட் இருக்கும் பாடியில். ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு, இதுதான் பேக் சைடு நண்டுது. என்ன பண்ணணும், இந்த இது இருக்கும் இந்த கார்னர். ஸோ இதை லைட்டாக இப்படி தூக்குனாவே உங்களுக்கு வந்து இந்த பார்ட் வந்து தனியாக வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி வரும். இந்த குழியை வச்சு இப்படி உள்ள கை வச்சு இப்படி நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னாவே இந்த ஓடு மேலே இருக்க இந்த அப்பர் ஓடு வந்து தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த அப்பர் ஓடு தனியாக வந்துடும் நமக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக இதை எடுத்து க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீனாக நான் இதெல்லாம் ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த 2 கார்னர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கார்னர்ஸையும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து சில பேர் வந்து இதெல்லாம் சில பேர் வந்து ஒரு சில ஐட்டம்ஸை விட்டுருவாங்க. பட் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணுன்ட்டு இல்லை, இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன், எடுத்துருவேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத பீசஸ்ஸு. நான் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க அதெல்லாம் கூட நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னர்ஸ் வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த நண்டு இந்த இது கூட கார்னரு காலை க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், க்ளீனாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் நண்டை. அவ்வளோதான். இப்போ சிம்பிள், இவ்வளோ சிம்பிளாக க்ளீன் பண்ணால் போதும். சில பேர் வந்து இதெல்லாம் வந்து தனித்தனியாக கட் பண்ணிடுவாங்க. இந்த இது கொடுக்கலாம். சில பேர் வந்து இதை வந்து 2ஆக உடச்சி போட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்படி விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்ருக்கோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பெருசாகவே. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு, மஞ்சத்தூள், மிளகா பொடி, உப்பு. இவ்வளோதான் சின்ன சிம்பிளான டிஷ்ஷு. பட் செம்ம டேஸ்டியாக இருக்கிற டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஹாய் செப்பு. ஹாய் சொல்லுமா. ஹாய். நண்டு சாப்பிடலாம் வாங்க. நானும் ஒரு நண்டு கடிக்கிறேன் வாங்க. சொல்லுமா. நானும் ஒரு பக்கம் நண்டு கடிக்கிறேன் வாங்க, பார்க்கலாம். செப்புமா. அழகு பொண்ணு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் மிளகு போடுறேன். ஒரு 50 கிராம் மிளகு.
பண்ணியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் வந்து கோல்டு பாடி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டா கோல்ட்னஸ் இருக்காது. ஸோ தைரியமாக இது சாப்பிடலாம். அதுவும் வின்டர் சீசன் இந்த மாதிரி பனிக்காலம் மழை காலத்துலலாம் நம்ம நல்லா அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு. எவ்வளோ வதங்கணுமா இப்போ? நல்லாவே வதங்கிட்டோம். நல்லா வதக்கப்போ தக்காளி போடணுமா? ஆமாம், வதங்கிருக்கு. ஒரு முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம் ஒன்றா. எல்லாமே முழுசு முழுசாக தான் போடணும். அரைச்செல்லாம் இப்போ இதில் போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் 75% வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சியும் கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியையும் பூண்டையும் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 minutes நம்ம வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போதுமான அளவு வந்து இஞ்சியும் பூண்டும் வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பெருசாக கட் பண்ணியிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ஃபுல்லாக மசியணுன்ற அளவுக்கு வதங்க வேண்டாம். பட் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதங்கினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறணுன்னா இதுலேயே விட்டிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் வந்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆறிடுச்சு நல்லா. ஸோ இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நைஸாகவும் அரைய வேண்டாம், ரொம்ப கொரன்னு இல்லாமல் நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸில் அரைச்சிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த இது இருந்தால் போதும். இப்போ அதே கடாய் நான் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கடாய் சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சும்மா சோம்பு ஒரு 4 சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டதுக்கப்புறம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டை ஆட் பண்ணணும். இதில் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. தாளிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிப்பு பண்ணதுக்கப்புறம் நம்ம நண்டு போட்டுக்கிட்டோம். நண்டு போட்டுட்டு சிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா வந்து நண்டுக்கு தண்ணி எதுவுமே தேவை கிடையாது. அது அதுலேயே வந்து சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் இதில் ஒரே ஒரு ட்ரிக்கு என்னென்னா, இப்போ நான் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆரஞ்சாக மாதிரி இருக்கா. இந்த நண்டெல்லாம் இந்த மாதிரி ஆரஞ்சாக மாறுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு நான் இப்போ ஜஸ்ட்டு கலந்து விடுறேன் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது நல்லா அந்த எண்ணெயில் வந்து சூடானதுக்கு அப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த அரைஞ்ச பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் வந்து ஆல்ரெடி நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால அந்த காரமே போதும். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூடயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த நண்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு நீங்கள் லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே வதங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் நண்டுக்கு வந்து நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஸோ அதனால் நான் அரைக்கும் போதே மிக்சியில் கொஞ்சமாக விட்டு தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இதை போட்டுட்டு மூடி வச்சுட்டாவே நண்டில் தண்ணி வருமா? நண்டில் வரும். அதிலே தண்ணி விட்டு அந்த ஆவிரிலே இது வெந்துடும்.
இப்போ இந்த நண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரஞ்சா மாறி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நண்டு வந்து இந்த மாதிரி ஆரஞ்சா மாறிச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும். நம்ம வந்து அதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், அந்த மாதிரி அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு ஆரஞ்சு கலர் மாறினா போதும், வெந்துச்சுன்னு போதும். இப்போ நம்ம இந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசனாலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ பச்சை வாசனாலாம் வராது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இப்போ மூடி வச்சிடுறேன். ஆல்ரெடி வெந்திருக்கும். நான் இப்போ மூடி வச்சிடுறேன் இந்த நண்டை. அந்த ஆவிரிலேயே அது வெந்துடும். ஓகே ஓகே. இப்போ நான் 5 minutes இதை மூடி வைக்கிறேன். சூப்பரா இருக்கு, ட்ரை ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. 10 minutes கழிச்சு நான் இப்போ ஓபன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. பார்க்கவே செமையா இருக்குப்பா. Thank you. அதனால தான் எங்க சித்தப்பாவோட ஃபேவரட் இது. அவர் வரதுக்குள்ளே நம்ம காலி பண்ணிடலாமா? ஒன்னாச்சு வைங்கப்பா எங்க சித்தப்பாக்கு, அவருக்காக தான்ப்பா செய்யறேன். சரி சரி சரி. போன இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 10 minutes கழிச்சு நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவியா வேணும் இல்லை தொக்கா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். எங்கள் சித்தப்பாக்கு இந்த மாதிரி பிடிக்கும்ன்ட்டு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து எடுத்துக்கலாம். இருங்க, நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த நண்டு ஃப்ரை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக, எவ்வளோ இன்னும் சாப்பிட நாக்கு ஊறுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காம 80s மாமியார் 2K மருமகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்மெல் வந்து எங்க சித்தப்பாக்கு தெரிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல. ஸ்மெல் பார்த்துட்டே அவர் எங்க சித்தப்பா வந்துட்டாரு. இப்ப அவருக்கு டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு கொடுத்துடலாம். ஏமா உங்க சித்தப்பா மட்டும் கொடுப்பீங்களா? எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? எங்க சித்தப்பா தான் ஹீரோ. இந்தாங்க சித்தப்பா, இதை டேஸ்ட் பண்ணுங்க. ஸ்பூன்லாம் கிடையாது, கையிலே. அப்பதான் நல்லா கடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு பீஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து சொல்றேனே எப்படி இருக்குன்னு. எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சித்தப்பா, என்ன நண்டு பார்த்தோன்னே அமைதி ஆயிட்டீங்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அது கிரேவி தான். ஓகே, இந்த கொடுக்கு இந்த இது ஒவ்வொன்றும் நல்லா இருக்குது. கட்சி பார்க்கலாம். சரி, ரொம்ப சாஃப்ட் ஆகுது. அம்மா எப்படிமா இருக்கு? சொல்லவே இல்ல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரொம்ப செம்ம டேஸ்டா இருக்கு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சாப்பிட்டுருவேன். அது நண்டு கொடுக்க சாப்பிட்றேன். பாருங்கப்பா, இங்க 80s 2K மருமகளை விட்டு 80s மாமியார் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. செம்ம டேஸ்ட்.